எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான வீட்டிலேயே சுலபமாக பண்ணக்கூடிய ஐஸ்கிரீம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து ஒரு 1/2 லிட்டர் பாலை எடுத்து நல்லா திக்கான பாலை ஒரு பேனில் சேர்த்து நல்லா இதை ஒரு 10 நிமிஷம் காய வச்சு கொதிக்க வச்சாச்சு. இப்போ ஒரு 1/2 கப்பு அளவுக்கு நம்ம ஒயிட் சுகர் சேர்த்துக்கலாம். 1/2 லிட்டர் பால் வந்து சரியாக இருக்குங்க. நல்லா 4லேருந்து 5 பேர் ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். 1/2 கப்பு சுகர் சேர்த்து நல்லா அந்த சுகர் வந்து கரையிற அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும். சைடில் நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெனிலா ஃப்ளேவர் உள்ள கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கலாம். கஸ்டர்ட் பவுடர் வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லும் அவைலபிளாக இருக்குது. கட்டாயம் நீங்கள் வந்து வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு 1/4 கப்பு அளவுக்கு சில்லுடு பால் சேர்த்துக்கிறேன். நல்லா கூலான பால் சேர்த்து நல்லா இந்த கஸ்டர்ட் பவுடரை கரைச்சிட்டு இப்போ இங்கே கொதிச்சிட்ருக்க அந்த பாலோடு சேர்த்துட்டு அடுப்பு வந்து கம்ப்ளீட்டாக சிம்லேயே இருக்கட்டும். பாலோடு சேர்த்து நல்லா இதை வந்து கைவிடாமல் மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா கஸ்டர்டு வந்து டக்குன்னு கட்டி பட்டுரும் நம்மளுக்கு. நம்ம கைவிடாமல் மிக்ஸ் பண்ணும்போது நல்லா இந்த கஸ்டர்டில் இருக்க ஃப்ளேவர் எல்லாம் அந்த பாலில் இறங்கி வரும். இப்போ ஒரு 4 நிமிஷம் கிட்ட ஆகிடுக்கு. நல்லா நம்மளுக்கு வந்து இந்த பாலில் வந்து இந்த கஸ்டர்ட் பவுடரோட எசன்ஸ் எல்லாம் இறங்கிடும். நம்மளுக்கு வந்து தேவையான அளவு நீங்கள் வாயில் வச்சு பாருங்கள். பாலை சுகரு அல்லது பவுடர் எது கம்மியாக இருக்கோ நீங்கள் அதை வந்து சேர்த்துக்கலாம், கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு நல்லா திக்காக வந்துருச்சு நம்மளுக்கு. இந்த சமயத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு ஷேஷே சேர்த்துக்கிறேன் வெனிலா எசன்ஸ் பவுடர். நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து எசன்ஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் வெனிலா பவுடர் வந்து இதை அப்படியே சேர்த்துக்கிறேன். ஆல்மோஸ்ட் வந்து 1 டீஸ்பூன் தான் இருக்கும், கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து வெனிலா பவுடர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெனிலா பவுடருக்கு பதிலாக நீங்கள் வேறு எந்த எசன்ஸ் நம்ம வீட்டில் அவைலபிளாக இருக்கோ நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை சேர்த்துட்டு இது கம்ப்ளீட்டாக ஆற விட்டுறலாம். இப்போ ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதை பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு ஐஸ்கிரீம் பவுல் வச்சுருக்கேன். இந்த ஐஸ்கிரீம் பவுலில் நம்ம இந்த இதை சேர்த்துட்டு மூடி ஒரு 5 மணி நேரம் நம்ம ஃப்ரீசரில் இதை அப்படியே வச்சிடலாம். 5 மணி நேரம் கழித்து நம்ம அடுத்து நம்ம பண்ணானுக்குள்ள இப்போ ஒரு 5 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா அந்த ஐஸ்கிரீம் எல்லாம் செட் ஆகி வந்திருக்கு பாருங்கள். என் பொண்ணு வந்து திடீர்னு வந்து எனக்கு வந்து சாக்லேட் ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கங்க. இதை பார்த்துட்டு நான் என்ன பண்ணேன்றதையும் பாருங்கள். நான் இப்போ வந்து இதில் வந்து ஃபுல்லையுமே போட்டுட்டு ஐஸ்கிரீம் எல்லாம் மறுபடியும் நம்ம அரைச்சி மறுபடியும் நம்ம செட் பண்ணணும். மிக்சியில் வந்து நம்ம செட் பண்ணி வச்சுருக்க ஐஸ்கிரீமை போட்டுட்டு ஒரு 1/2 கப்பு அளவுக்கு நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துட்டு மறுபடியும் மிக்சியில் அரைச்சிட்டு நான் இது கூடயே வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தது கூடயே சாக்லேட் வந்து இருந்துச்சுங்க என்கிட்டக்க. நல்ல ஒரு பெரிய பார் சாக்லேட்டாக. இப்போ அதை வச்சுட்டு டூட்டி ஃப்ரூட்டியெல்லாம் போட்டதுக்கப்புறம் தாங்க அவங்க என்கிட்டக்க வந்து லாஸ்ட் மினிட்ல வந்து சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் மிக்சியில் போட்டு அது கூட வீட்டில் இருந்த கேட்பரி டைரி மில்க் அந்த சாக்லேட்டையும் ஒரு பார் இருந்ததையும் இது கூட சேர்த்து நான் வந்து மறுபடியும் மிக்சியில் அரைச்சிட்டு நைட்டு ஃபுல்லாக ஃப்ரீசரில் செட் பண்ணி வச்சுட்டு காலையில் எடுத்து பார்த்தா எனக்கே அது வந்து சாக்லேட் ஐஸ்கிரீமாக கஸ்டர்ட் ஐஸ்கிரீம் மாறிடுச்சுங்க. குழந்தைங்களோட சந்தோஷம் தானே நம்மளுக்கு முக்கியம். ஆனால் டேஸ்ட் வந்து ஒரு வேறு லெவலாக இருந்துச்சு. நீங்களும் கட்டாயம் இந்த அருமையான சாக்லேட் ஐஸ்கிரீம் அல்லது கஸ்டர்ட் ஐஸ்கிரீம் 2ல் எது வேணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். சாக்லேட் ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னா நம்ம வந்து நல்லா டைரி மில்கை வாங்கி இதோட லாஸ்ட்டில் வந்து மிக்சியில் அடித்து மறுபடியும் ஃப்ரீசரில் வந்து நைட் ஃபுல்லாக செட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு எம்மியான நம்மளுக்கு ஐஸ்கிரீம் வந்து ஹெல்த்தியான முறையில் வீட்டிலையே சுலபமாக பண்ணி முடிக்கலாம். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கமெண்ட் பண்ணவும் மறக்காதீங்க. என்னோடய சேனலை அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடாதீங்க யாரும் தயவுசெய்து. இதே போல் ஒரு அருமையான இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோட சந்திக்கிறேங்க. இந்த ஐஸ்கிரீமை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லவும் மறக்காதீங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், டாட்டா, பாய்.